அயோத்தி கோயிலில் ராமரை தரிசனம் செய்ய ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் திணறி வருகிறார்கள். இது பற்றிய கள நிலவரங்களோடு காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். இன்று முதல் ராமர் கோவிலில் பொதுமக்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? விவரங்கள். அதாவது பிரான் பிரதிஷ்டை நேற்றைய தினம் ராமர் கோயிலினுடைய பிரான் பிரதிஷ்டை என்பது நடைபெற்றது. நேற்றைய தினம் நாம் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. ராமர் கோவிலில் பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த ராமரனுடைய அந்த சிலை என்பது நேரடியாகவே மக்களுக்கு காட்டப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட விஐபிக்கள் 5000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள். மக்களை பொறுத்தவரையில் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாக காண முடியாவிட்டாலும் தொலைக்காட்சிகள் மூலமாக ராமரனுடைய அந்த பிரான் பிரதிஷ்டை நிகழ்ச்சியை கண்டுகளித்திருக்கிறார்கள். மக்களை பொறுத்தவரையில் அவர்களும் நேரடியாகவே வந்து இந்த அயோத்தியில் ராமர் கோயிலை தரிசிக்க வேண்டும் என்று கோடிக்கணக்கான மக்கள் எண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணம் என்பது நேற்றைய தினம் ஈடாராத சூழ்நிலையில் ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட நாட்களாக தொடர்ந்து பல மாநிலங்களிலிருந்து அயோத்தியில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அண்டை மாநிலங்களான மராட்டியம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட ஏராளமான மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கடந்த பல நாட்களாகவே அயோத்தியை நோக்கி படையெடுத்தார்கள். ஆனால் அவர்கள் யாருமே நேற்றைய தினம் அயோத்தி நகருக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அனைவருமே ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அனைவருமே ஏமாற்றத்துடன் செல்வதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி, முக்கிய பிரமுகர்கள், நடிகர்கள், நடிகைகள், நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், கவர்னர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். மக்கள் அனைவருமே ஏமாற்றத்துடன் செல்வதை பார்க்க முடிந்தது ஒரு காட்சியாக இருந்தது. இன்றைய தினம் காலை 6 மணியிலிருந்து பொதுமக்கள் ராமர் கோயிலை தரிசிக்கலாம் என்று ஒரு செய்தி வெளியானது. இதன் காரணமாக நேற்று இரவு 10 மணியிலிருந்தே மக்கள் கூட்டம் இங்கு கோயிலில் அலைமோதியது. ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்கள் அயோத்தியில் தற்போது திரண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நள்ளிரவு 10 மணிக்கு சுமார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கிறது. ராமர் கோயிலுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டும் என்றால் இதுதான் நுழைவாயில். இந்த பகுதி வழியாகத்தான் ராமரை தரிசிக்க செல்ல வேண்டும். இங்கிருந்து 100 மீட்டர் தொலைவில் தான் ராமர் கோயில் இருக்கிறது. அங்கு சென்று அவர்கள் தரிசிக்க வேண்டும். நேற்றைய தினம் 10 மணிக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் கூடினார்கள். அவர்கள் இன்று அனுமதி இல்லை என்று தெரிவித்ததுக்கு பிறகும் போலீசாரால் அவர்கள் இங்கிருந்து செல்லாத ஒரு சூழ்நிலையில் நேற்று இரவு முழுவதுமே அவர்கள் இங்கு காத்திருந்து காலை 5 மணிக்கு பிறகு இந்த கோயிலினுடைய இந்த நுழைவாயில் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. முண்டியடித்து அவர்கள் அனைவருமே வந்து கோயிலுக்குள் ஒரே நேரத்தில் செல்ல முயற்சிக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் இங்கு குழுமி கோயிலுக்கு தரிசனம் செய்வதற்கு செல்ல முற்பட்ட போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. போலீசாரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏற்கனவே விஐபிக்கள் வந்த நேரத்தில் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் அயோத்தி நகரம் முழுவதுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். விஐபிக்கள் சென்றதுக்கு பிறகு பொதுமக்கள் சென்று விடுவார்கள், நிலைமை கட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த போலீசாருக்கு ஏமாற்றம்தான் பதிலாக இருந்தது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த அயோத்தி ராமரை தரிசிக்க இங்கு கூடியதால் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. சிறிதளவு போலீசார் தான் இந்த பகுதியில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டார்கள். 10 மணிக்கு மேல் மக்களுடைய கூட்டம் அதிகமாக வந்ததை தொடர்ந்து அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் ஏராளமான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. 10 மணிக்கு வந்த அவர்கள் காலை 5 மணி வரை இங்கேயே காத்திருந்து அவர்கள் காலை 5 மணிக்கு இந்த நுழைவாயில் திறந்த உடனேயே ஒரே நேரத்தில் முண்டியடித்துக் கொண்டு அவர்கள் ராமரை தரிசிக்க சென்றபோது பல சம்பவங்கள் நடைபெற்றது. மக்கள் முண்டியடித்துக் கொண்டு சென்றார்கள். சிலர் கீழே விழுந்து அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. போலீசாரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிற இந்த காட்சி என்பது இந்த நுழைவாயில் வழியாக பொதுமக்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதுவரை காலை 5:30 மணியிலிருந்து அவர்கள் தற்போது இந்த கோயிலுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழியாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பார்க்க முடிகிறது. அங்கிருந்து தரிசித்துவிட்டு வேறு வழியாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. ராமர் கோயிலை பொறுத்தவரையில் மொத்தமாக 4 நுழைவாயில் இருக்கிறது. 3 நுழைவாயில் என்பது விஐபிக்களுடைய தரிசனத்திற்காக
பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக விஐபிக்கள் மட்டுமே ராமர் கோயிலுக்குள் சென்று தரிசிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நுழைவாயில் மட்டுமே பொதுமக்களுடைய பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரே ஒரு நுழைவாயில் மட்டுமே பொதுமக்களுடைய செல்வதற்காக அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இங்கு ஏராளமான மக்கள் வரிசையில் நின்று சென்று கொண்டு தற்போதுதான் இந்த கியூ என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் ஏராளமான மக்கள் வந்ததன் காரணமாக வரிசையில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு காரணத்தால் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ராமர் கோயிலுக்கு சென்று வந்தார்கள். இப்போதுதான் போலீசார் ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தி பொதுமக்கள் தற்போது வரிசையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். भाई साहब आप कहाँ से आ रहे हैं? हम पालघर मुंबई महाराष्ट्र से आए हैं। अच्छा, महाराष्ट्र से आ रहा है। ये अभी मंदिर ओके आ गया, अभी जा रहा है? अभी जा रहे हैं मंदिर को। हम 3 दिन से रुके थे मनकापुर में और अभी हमको आज खुला हो गया तो हम आज जाने के लिए आए हैं। अच्छा, अभी सुबह इधर कितने बजे आया है? अभी कितने बजे आपको समय मिला है जाने के लिए? अभी हम सुबह 4, 3:30, 4 बजे आए और अभी हम लाइन से वो निकल जाएंगे। हाँ, जाएंगे। 3:30 बजे आया. இவரை பொறுத்தவரையில் மராட்டியா மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார். காலை சுமார் 3-3:30 மணியிலிருந்து இங்கு வந்து காத்திருந்து தற்போதுதான் ராமரை தரிசிக்க நேரம் கிடைத்திருப்பதாக சொல்கிறார். நேரடியாக சென்று அவர் தரிசனத்திற்கு ராமரை தரிசிக்க சென்று பூஜை ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கிறார். कितना लोग आए थे महाराष्ट्र से? महाराष्ट्र से बहुत सारे लोग आए हैं। हम 1992 में भी आए थे। शिवसेना प्रमुख बाला साहब के आदेश से हम आए थे और उसके बाद शिलान्यास को भी 5 अगस्त को जब कोविड था, कोरोना काल में हम आए थे और आज मंदिर का निर्माण होने जा रहा है। भारतवर्ष की नहीं, पूरे हिंदुस्तान की नहीं, पूरे विश्व की आज की बहुत खुशी का दिन है और इस मौके पर हम यहाँ जो ये प्रभु रामचंद्र राष्ट्र की अस्मिता है और इसमें किसी प्रकार का मतलब मतभेद नहीं है। जो साधु संत हो गए हैं, जो साधु संत है, जो कर सेवक है, जिन्होंने अपना जान गंवाया है और अभी आज जब मंदिर निर्माण हो रहा है तो बहुत खुशी का दिन है और जितने भी लोग इस सब योग कार्य से यहाँ पे अभी माहौल कैसे है? कितना लोग आया हुआ है? यह बहुत 20-25 लाख के ऊपर लोग आए होंगे। ठीक है, धन्यवाद. அதாவது இவரை பொறுத்தவரையில் இவருடன் ஏராளமான மக்கள் மராட்டிய மாநிலத்திலிருந்து வந்து தற்போது பல மணி நேரமாக காத்திருந்து ராமர் கோயிலுக்கு சென்று வழிபட செல்ல இருப்பதாக கூறுகிறார். இவர் 1992ஆம் ஆண்டு கரசேவகராக இங்கு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிலிருந்தும் இங்கு வருவதை நான் பார்க்க முடியும். சார், நீங்க தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? இன்னைக்கு கோயிலுக்கு போய் ராமரை தரிசனம் பண்ணிட்டீங்களா? வணக்கம் சார். என் பேர் கேசவன். நான் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்லேருந்து வரேன். தஞ்சாவூர் வந்து கோயில் தரிசனம் முடிச்சு இப்போ தான் வெளியே வரேன். கோயில் தரிசனம் வந்து தரிசனத்துடைய பூ, அதே மாதிரி அங்கே வந்து திருமண் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குது. இப்போ நான் வந்து இங்கே 4 நாள் ஆயிடுச்சு விட்டது. 4 நாளாக அயோத்தியில் இருக்கோம். தினசரி இந்த வேலைகள்லாம் பார்க்கணும். எவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க? காலையில் ஒரு 2 மணி நேரம் நம்ம காத்திருந்தோம். காலையில் ஒரு 7:45 மணிக்கு உள்ளே போனோம். ஒரு 9 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டோம். காலையில் எப்படி இருந்தது? இங்கே நிறைய தள்ளுமுள்ளு நடந்துச்சு. நேற்று ராத்திரியே நாம் வந்திருந்தோம். ஒரு 11 மணிக்கு பார்த்தா பயங்கர கூட்டம், பயங்கர தள்ளுமுள்ளு இருந்துச்சு. ஆனால் அவங்க கோயில் விவிஐபி இந்த திருப்புலா மோடிஜி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து போன பிறகு 5 மணிக்கு மேலே பொதுமக்களுக்கு விட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு 10,000 பேர் போயிட்டு வந்துருக்காங்க. காலையில் 5 மணிக்கு மேலே விட்டாங்க. நேற்று சாயங்காலம் விட்டாங்க. அப்புறம் நைட்டு வந்து எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை முடிச்சுட்டு நைட்டு விடலை. காலையில் வந்து 5 மணிலேருந்து சாமி தரிசனத்துக்கு விட்டுருக்காங்க. நாங்கள் அது கேள்விப்பட்டு அப்புறம் 7 மணிக்கு வந்தோடனே ஒரு 8:30 மணிக்கு 8:30 மணிக்கு தரிசனம் நல்லா தரிசனம். ஆனால் காலையில் நிறைய தள்ளுமுள்ளு இருந்துச்சு. காரணம் போலீஸ் எல்லாம் நேற்று வேலை பார்த்ததால இங்கே வர முடியாதனால நிறைய கூட்டம் ஒன்றா சேர்ந்துருச்சு, ஒரே கூட்டமாக. அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து ரொம்ப போலீஸு துணை ராணுவம்லாம் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் உள்ளே போகும்போது ரொம்ப தள்ளுமுள்ளாக இருந்தது. நம்முடைய சுவாமிகள்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போனோம். ஆனால் உள்ளே போனால் தரிசனம், ராமருடைய தரிசனம் ரொம்ப பிரகாசமாக ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொரு பகுதியாக அவர் கட்டிடக்கலை, அதே மாதிரி அதனுடைய உள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய நாட்டினுடைய பிரதிபலிப்பாக அது ஒவ்வொரு பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு கிட்ட 5 விதமாக அந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு விதமாக அது இருந்துக்குது நம்ம பார்க்க முடிஞ்சது. உதாரணமாக நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுடைய பெருமாளுடைய ராமர் சிலைக்கு மேலே பெருமாள் சாயின சேவையாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதோடைய தமிழ் சிற்பங்கள், தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை, நம்முடைய அயோத்தியுடைய மூலஸ்தானத்தை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த தசாவதாரம் சொல்லுவோம்.
அது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பிரதிபலித்தது போல இருக்கிறது சொல்றீங்க இல்லையா? ஓகே. அதாவது ராமர் கோயில் நேற்றைய தினம் பிரான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கும்பாபிஷேகத்தை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி தான் ராமர் கோயிலில் நடைபெறுகிறது என்று தவறாக செய்தி வெளியிடப்பட்டதன் காரணமாக அந்த தகவல் என்பது தவறாக இருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்றது அயோத்தியில் அமைந்திருக்கின்ற ராமர் கோயிலினுடைய பிரான் பிரதிஷ்டை. கும்பாபிஷேகத்தை பொறுத்தவரையில் இங்கு கும்பாபிஷேகம் இன்னொரு நாள் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு கோயில்களில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெறும், கும்பங்கள் வைக்கப்படும். அந்த கும்பங்களில் தான் கும்பாபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது. வட மாநிலங்களை பொறுத்தவரையில் அந்த கும்பங்கள் அடங்கிய கோயில்கள் என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையில் இங்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட மாட்டாது. ஆனால் ராமர் கோயிலை பொறுத்தவரையில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் தற்போது எழுந்திருக்கிறது. ராமகிருஷ்ணன், உங்களுடைய விரிவான கள நிலவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.